இருந்து கவிஞரும் எழுத்தாளரும் பட்டிமன்ற பேச்சாளருமான ஜெகநாதன் ஐயா அவர்கள் வழமை போல அவர் விவேக சிந்தாமணி என்ற நூலில் இருந்து பாடல்களை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கின்றார். அந்த வகையிலே இன்றைய தினம் விவேக சிந்தாமணி 2ஆம் பாகம் 28வது பாடல் பகலோன் குரல் என்ற தலைப்பிலே பதிவு செய்திருக்கின்றார். வாருங்கள் ஐயா. தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய். உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழ் அறிவி வானொலிக்கும் இயக்குநர்கள் தமிழ்வேல் திரு நைனை விஜயன் அவர்களுக்கும் தமிழ்ச்சுடர் திருமதி சசிகலா நைனை விஜயன் அவர்களுக்கும் நேயர்களுக்கும் மற்றும் உள்ள அனைவருக்கும் என் வணக்கம். விவேக சிந்தாமணி 2ஆம் பாகம் எனும் தலைப்பில் அந்நூலில் உள்ள பாடல்களையும் என்னுள் பதிந்த கருத்து தெளிவுரையும் வழங்குகிறேன். தக்கோலம் என் ஜெகநாதன், உத்திரமேரூர், தமிழ்நாடு. விவேக சிந்தாமணி 2ஆம் பாகம் பாடல் 28. குடையின் பயன்கள். பகலோன் தெரும் கிரணம் பாய் பறவை எச்சம் மிகமேல் உராது அகற்றும் விண்ணின் முகில் அதனால் பெய்யும் மழையை தடுக்கும் பேரழகுமாம் ஒருவன் கையில் குடை இருந்த கால். குடையின் பயன்கள். பகலோன் தெரும் கிரணம் பகலோன் தெரும் கிரணம் பாய் பறவை எச்சம் மிகமேல் உராது அகற்றும் விண்ணின் முகில் அதனால் பெய்யும் மழையை தடுக்கும் பேரழகுமாம் ஒருவன் கையில் குடையிருந்த கால். ஒருவனின் கையில் குடை இருக்குமானால் அது வெதிப்பி உடல் அழகை அழிக்கின்ற கதிரவனின் வெப்பம், வானில் பறக்கின்ற பறவைகளின் எச்சம் முதலியவை உடலின் மேல் விழாத வண்ணம் தடுத்து காக்கும். வானில் நிறைந்த மேகத்தால் பெய்யும் மழையையும் உடலில் விழாதபடி தடுத்து காக்கும். மிக்க அழகும் அதனால் உண்டாகும். மீண்டும் பாடலை பார்ப்போம். குடையின் பயன்கள். பகலோன் தெரும் கிரணம் பாய் பறவை எச்சம் மிகமேல் உராது அகற்றும் விண்ணின் முகில் அதனால் பெய்யும் மழையை தடுக்கும் பேரழகுமாம் ஒருவன் கையில் குடை இருந்த கால். இத்துடன் இன்று நிறைவு செய்து தொடர்ந்து வரும் நாட்களில் விவேக சிந்தாமணி 2ஆம் பாகத்தில் உள்ள பாடலையும் என்னுள் பதிந்த கருத்து தெளிவுரையும் பார்ப்போம். வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழறிவி வானொலிக்கும் மற்றும் உள்ள அனைவருக்கும் நன்றி, வணக்கம். தக்கோலம் என் ஜெகநாதன், உத்திரமேரூர், சங்கத் தமிழ் இலக்கிய பூங்கா. மிக்க நன்றிகள் ஐயா. மீண்டும் இணைந்து கொள்வோம். நன்றி, வணக்கம்.